நபர்களுக்கு சுப காரியங்கள் எப்படி இருக்கும்? திருமண தடையா இருக்கட்டும், இல்லன்னா குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் இதெல்லாம். இந்த வருஷம் அவங்களுக்கு சுப காரியங்கள் பிரமாதமாக நடக்கும். அது மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, சனி இவருக்கு சாதகமாக இருக்கு, ராகு கேது சாதகமாக இருக்கு, புதிய தொழில்கள் பலன் கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் நல்ல மேன்மையான இடம் கிடைக்கும், அதே மாதிரி சொத்துக்கள் சுகங்கள் சேரும். இதை எல்லாத்த விட ஒரு மன நிம்மதின்னு ஒன்று வரும். இவங்களை கேட்டிங்கன்னா இவங்களே சொல்லுவாங்க, அட போங்க சார், ஒன்று போனால் ஒன்று, ஒரே வைப்ரேஷனாக ஒரு வைப்ரேஷனாகவே இருக்கேன் சார், நான் இப்போன்னு இல்லை, சின்ன வயசுல இருந்தே. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? நீங்கள் சொல்கிற பரிகாரம்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். சந்திரனுக்கு இருக்கணும், அது பண்ண இது பண்ணணும் தானே. ஆனால் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அற்புதமான பரிகாரம். திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க. கிரிவலம் போகும்போது பால் நல்ல சுண்டை காய்ச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. நான் சொல்கிறது ஒரு ஒரு மொணரு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் கால் கால் டம்ளர், அரை அரை டம்ளர், உங்களால் முடியும், பண வசதி இருக்குன்னா ஒரு ஒரு டம்ளர் கொடுங்க. பால் தானம் செய்தால், அதுவும் அந்த பிரதோஷம் பௌர்ணமி இரவில் நீங்கள் தானம் செய்தால் அதை விட அற்புத பலன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் விருச்சிக ராசிக்கு வேறு எதுவுமே கிடையாது.